சேலம் வந்து ரொம்ப மிக முக்கியமான முக்கணிகளில் மிக முக்கியமான கனி மாங்கனி. சேலத்து மாம்பழம்ன்றது ரொம்ப ஃபேமஸ்ங்க. ஸோ அந்த மாதிரி வந்து இனிமையான மக்கள் இருக்கிற அந்த சேலம் மக்கள்கிட்ட பல மணி நேரம் காக்க வைக்கப்படலாம். நீங்க பல மணி நேரம் வந்து உணவு, நீர், இயற்கை உபாதைகளை போக முடியாத அளவுக்கு மாட்டிக்கலாம். ரொம்ப கேர்ஃபுல்லா இருங்க. நடிகன் தான், நடிகனை பார்க்கறதுக்கு அங்கதான் போய் பார்க்கணும் அவசியம் இல்லை. அவர்கள் என்ன விஜய்க்கு முட்டு கொடுத்துட்டே இருக்கணும். அவங்களுடைய நோக்கம் என்னன்னா, விஜய் மாதிரி உத்தமர் உலகத்திலே கிடையாது, விஜய் மாதிரி நல்லவர் உலகத்திலே கிடையாது. விஜய் வந்து கடவுள், பரமாத்மா. அவரை பார்க்க வந்து செத்தா கூட 20 லட்சம் கொடுப்பார், அள்ளி கொடுப்பார் காசை, சும்மா கிடையாது. எதுவும் வேணான்றாங்க, அதை இணையங்கன்னு சொல்றதுக்கு எந்த கட்சிக்குமே துப்பு இல்லை. நான் வந்து பிஜேபி மட்டும் சொல்லல, காங்கிரஸ் அந்த கோரிக்கை எடுக்கவே இல்லை, திமுக அந்த கோரிக்கை எடுக்கவே இல்லை. ஏன்னா அந்த ஆதார் அட்டையோடு வாக்காளர் அட்டை இணைத்தால். வணக்கம் கொடங்கி. வணக்கம் வணக்கம், சொல்லுங்க ஓட்டுறேன். என்ன டிசம்பர் 4 டிக்கெட் புக் பண்ணி கேன்சல் பண்ணிட்டீங்கன்னு கேள்விப்பட்டேன். ஏதோ ஃப்ளைட் டிக்கெட்லாம் புக் பண்ணீங்களா சேலத்துக்கு? அப்புறம் அதை கேன்சல் பண்ணி ஏதோ 20ஆம் தேதி இப்போ டிவிகேலேருந்து ஏதோ வந்து உங்களுக்கு வந்து உத்தரவு வந்தால் தான் நீங்கள் அடுத்த டிக்கெட் போடுவீங்கன்னாங்க. நான் இப்போ ஒரு வண்டி அப்படி சாஞ்சிடுச்சா? டிஸ்க்ளைமர் போட்டுக்கிறேங்க. நான் வந்து ரொம்ப தெளிவாக இனிமேல் நான் வந்து விஜயையோ விஜயுடைய அந்த ரசிக குஞ்சுமணிகளையோ தற்குறிகள்னு பேசுறது இல்லைன்னு முடிவு பண்ணிட்டேன். ஐ அப்ரிஷியேட் இட். ஓகே, ஆனா அதுக்கு பதில் ஒரு வார்த்தையை கண்டுபிடிச்சிருக்கேன். சொல்லுங்க. நல்ல வார்த்தை தாங்க, அறிவிலிகள். என்னது அறிவிலிகள்? அறிவிலிகள், அதாவது அறிவாளிகள் இல்ல, அறிவிலிகள். அதை புரிஞ்சுக்கிறதுக்கே அறிவு இருக்கணுமே. அது 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 அவங்க புரிஞ்சுக்கிறாங்க, டிக்ஷனரி தேடிக்கிறானுங்க. அப்படி இல்லைன்னா வந்து யார்கிட்டயாவது கேட்டு தெரியும். ஏன்னா அவங்க வந்து ஆழ் கடல் அடர் அமைதி எல்லாம் போடுறாங்கல்ல, அப்ப இதெல்லாம் புரிஞ்சுப்பாங்க அவங்க. அதனால இனிமே அவர்களை தற்குறிகள்னு சொல்வதில்லை அப்படின்னு நான் முடிவு பண்ணிருக்கேன். நீங்க சொல்லுவீங்க, நம்மளால சொல்லணுமே. அடப்பாங்க, நம்ம எப்படியோ ஆஸ் யூசுவல் நம்ம வந்து நீங்க சொல்லுங்க. ஆனா பட் நான் வந்து தற்குறின்னு சொல்றது இனிமே அவங்கள அப்படி பேசுறது இல்லைங்க, அப்படி தற்குறின்னு இனிமே சொல்றது இல்லைங்க. இப்ப பாக்குறவங்க நினைப்பான், ஐயோ தற்குறி சொல்றது இல்லைன்னு 10 முறை சொல்லிட்டேன்னு சொல்லுவான். இருந்தாலும் பரவாயில்ல, நீங்க இந்த சேலம் மேட்டர் ஏதோ ஆரம்பிச்சிங்க இல்ல, அதை என்ன டிக்கெட் கேன்சல் பண்ணி? ஆமாமா, நான் போட்டேன், டிக்கெட்டை கேன்சல் பண்ணிட்டேன். ஏன்னா எனக்கு என்னன்னா, நான் போயிட்டு திரும்பி வரணும்னு நினைக்கிறவன், அப்படியே போயிடணும்னு நினைக்கல. அதனால முடிவு பண்ணிட்டேன். அது வந்து சேலம் அவங்க ரொம்ப தெளிவா ஒரு விஷயம் கேட்கறான் பாருங்களேன். இவன் எப்பேற்பட்ட கிரிமினல் பாய்ன்றத இவன் கேட்கிற டேட்டை வச்சே நீங்க முடிவு பண்ணிக்கலாம். டிசம்பர் மாசம் குறிப்பா 4ஆம் தேதின்னு கேட்கறான். டிசம்பர் மாசம் 6ஆம் தேதிக்கு முன்னாடி, ஒரு 4-5 நாளுக்கு முன்னாடி, ஒரு வாரத்துக்கு முன்னாடி, டிசம்பர் 6ஆம் தேதிக்கு பின்னாடி எந்த விதமான மக்கள் கூடுகைக்கும் அனுமதிப்பது இல்லைன்னு பல வருஷத்துக்கு முன்னாடியே வந்து இந்தியா முழுமைக்கும் அது வந்து ஒரு விஷயமா பார்க்கப்படுது. பாபர் மசூதி இடிப்பு நாள்ன்றது கருப்பு நாளாக நாடு முழுக்க அனுசரிக்கப்படுது. அதான் அவங்க அறிவிலிகள்ல. பரவாயில்லையே, ஐ லைக் யூ ஜென்டில்மேன். அந்த வார்த்தையை கரெக்டா பிடிச்சிட்டீங்க நீங்க, வெரி குட், சிறப்பு. மக்களே பார்த்துங்க, இனிமே நம்ம வந்து அவர்களை அறிவிலிகள்னு தொடருவோம், ரைட்டா? அந்த மாதிரி அவன் திட்டம் அந்த கரெக்டா 4ஆம் தேதி கேட்கறான்னா ஒரு சதி திட்டத்தோடு வரான். ஏன்னா இவன் திட்டமே என்னன்னா, நீங்க ஆக்கப்பூர்வமான எதிர்கட்சியாக செயல்படுவதற்கான சாத்தியம் சுத்தமா இதுகிட்ட இல்ல, சத்தியம் சுத்தமா இல்ல, பேச்சு சுத்தமா இல்ல, பூரா வெறுப்பு பேச்சு, வெறுப்பு அரசியல். இப்ப திமுகவை நீங்க அழிக்கணும்னு முடிவு பண்றீங்கன்னா தப்பில்லை, உங்க திறமை நிறைய பண்ணலாம். திமுக மீதான எதிர்கருத்துக்கள் பேசக்கூடாதுன்னு யாரும் சொல்லவே இல்லை, நம்மளும் சொல்லலை. ஆனா அந்த கருத்து பேசும்போது ஆதாரத்தோடு சரியான தரவுகளோடு இதையெல்லாம் இவர்கள் செய்திருக்கிறார்கள், மக்கள் விரோத செயல் இருக்கு, இதுக்கு மாற்றாக நான் இதெல்லாம் பண்றேன் அப்படின்னு பேசினா அதுதான் ஆரோக்கியமான அரசியல். நீங்க அறிவிலிகளாட்டு நீங்க பேசாதீங்க. இது வரைக்கும் அவர் என்ன பேசியிருக்காரு? பேசுறது சும்மா எதனா ஒண்ணுன்னா என்னோட போட்டி திமுகவுடன் தான். ஏன்னா உனக்கு எதிராக இருக்கிற ஒரு ஏடிஎம்கே ஒன்று ஒரு பெருசா ஒரு கட்சி இருக்குது, நீ சீமான் கட்சிக்கே ஈடு கிடையாது, நீ வந்து இந்த மாதிரி பேச. நான் வன்மையா இருக்கிறேன். எங்க அண்ணனை வந்து நீங்க வந்து தேவையில்லாம எங்க அண்ணன் சீமானை ஏன் கூப்பிடுறீங்க? சீமானே ஒத்துக்கிறா, அவருக்கு கம்மியான ஓட்டு தான் இருக்கு, அது ஒரு கணிசமான பர்சன்டேஜ் எப்பயுமே இருக்கு, அது கொஞ்சம் கொஞ்சமா இன்க்ரீஸ் ஆகும், ஒத்துக்கிறார். நீ அவரோடய நீ ஒப்பிட மாட்டேன், நீ பேச்சிலையும் சரி திறமையிலையும் சரி எதுலையுமே நீ வேலைக்காவாது. நீ அப்படி இருக்கிறால எனக்கு எப்பயுமே அவர் பேசுறது ஒன்று டிஎம்கே தான் எதிர்ப்பு, இல்லைன்னா ஒன்னே டிஎம்கேல வந்து என்ன குறைன்னு சொல்ல முது பின்னால் என்ன இருக்குது அந்த குறைய வெறுப்பு அரசியல் பேசுறதுன்றது. இவர் என்ன நினைச்சிட்டா தெரியுமா? டிஎம்கே இப்படி பேசி எதுதான் மக்கள் வந்து டிஎம்கே பக்கம் போயிடுவாங்க, ஏடிஎம்கே மறந்துடுவாங்கன்னு. டேய், ஏடிஎம்கே நல்லா வளர்ந்து தான் போயிருக்கு, டிஎம்கே நல்லா வளர்ந்து தான் போயிருக்கு, நீ எங்க இருக்கிற? இவங்க நோக்கம் வந்து என்ன தெரியுமாங்க? தெளிவா இந்த விஜய் அந்த கட்சிக்கும் பாஜகவுக்கும் ஒரே ஒரு அஜெண்டா. என்ன அஜெண்டா? ஹிடன் அஜெண்டா ஒன்று இருக்கு.
நிச்சயமா இந்த தேர்தலில் விஜய் வந்து தனியா தான் நிப்பார், அதுல எந்த மாற்றமும் இல்லை. முதலமைச்சர் ஆவார்னு அவர் கனவு கண்டுட்டு இருக்காரு, அது நடக்காதுன்னு உங்களுக்கு தெரியும், எனக்கு தெரியும், பார்த்துட்டு இருக்க எல்லாருக்கும் தெரியும், அது பிரச்சனை இல்லை. ஆனா இவன் நோக்கம் என்னன்னா, தனியா நின்னாரு, அதிமுக பாஜகவோடு சிறு கட்சிகளை சேர்த்துக்கிட்டு நின்னா ஓட்டு பிரிஞ்சிடுச்சுன்னா ஈஸியா திமுக ஜெயிச்சிருமேன்னு நீங்களும் நானும் பார்த்துக்கிட்டு இருக்கோம் முடிவு பண்ணலாம். ஆனா அங்கதான் சூட்சமா இருக்கு, வேற ஒரு மேட்டர் ஒன்று அங்கதான் சூட்சமா இருக்கு. என்ன பிரச்சனைனா, வருகிற தேர்தலில் நிச்சயமாக மெஜாரிட்டியாக திமுக வரக்கூடாதுன்றதுல தெளிவா ஒரு வேலை நடக்குது. தொங்கு சட்டசபையை உருவாக்கினா குறைந்த வாக்கு வித்தியாசத்துல பாஜக 4-5 இடங்களை பெற்றாலும் முதலமைச்சராக அவங்க யாரை கை காட்டுறாங்களோ அவங்கள நிறுத்தலாம். ஏன்னா அதுக்கு பீகார் ஒரு மிகப்பெரிய உதாரணம். பீகார்ல 65 லட்சம் வாக்காளர்கள் நீக்கிய பிறகு, இந்த எஸ்ஐஆர் கொண்டாந்துட்ட பிறகு 65 லட்சம் வாக்காளர் நீக்கிய பிறகு 20 லட்சம் வாக்காளர்களை சேர்த்த பிறகு நீக்குதல் சேர்த்தல் அப்படின்னு ஒரு விஷயத்தை உல்டா வேலை பார்த்து எல்லாத்துக்கும் ஆதார் அட்டையை ஆவணமாக கேட்கிற ஒன்றிய அரசாங்கம் தேர்தல் கமிஷன் கொடுக்கிற தேர்தல் அந்த வாக்காளர் அடையாள அட்டையோடு மட்டும் நீங்க வந்து ஆதார் அட்டை இணைக்க தேவையில்லைன்னு சொல்லுது. எதுவும் வேணான்றாங்க. அதை இணைங்கன்னு சொல்றதுக்கு எந்த கட்சிக்குமே துப்பு இல்லை. நான் வந்து பிஜேபி மட்டும் சொல்லல, காங்கிரஸ் அந்த கோரிக்கை எடுக்கவே இல்லை, திமுக அந்த கோரிக்கை எடுக்கவே இல்லை. ஏன்னா அந்த ஆதார் அட்டையோடு வாக்காளர் அட்டை இணைத்தால் ஒருத்தன் ஒரு இடத்துல வாக்கு போட்டான்னா அது தெரிஞ்சிடும். இப்போ போலி வாக்காளர்கள் நாடு முழுக்க எல்லா கட்சியிலும் இருக்காங்க. அதுல அதிகமா இருக்கிறது வந்து பாஜகவுக்கு, மாற்று கருத்தே இல்ல. தேர்தல் ஆணையத்தை கையில வச்சுக்கிட்டு கைப்பாவியா வச்சுக்கிட்டு ஒரு வேலை பார்க்கறாங்க. அங்க நடந்த மாதிரியே எஸ்ஐஆர் மூலமாக என்ன தில்லுமுள்ள வேலை செஞ்சாங்களோ அதுல கொஞ்சமும் குறைவில்லாமல் தமிழ்நாட்டில் செய்வதற்கு தயாராயிட்டாங்க. அந்த ஃபார்ம் நீங்க வந்திருந்தா பார்த்திருப்பீங்க. நான் அந்த ஃபார்ம் வந்தது ஃபில்அப் பண்ணி கொடுத்துருக்கேன். அந்த ஃபில்அப் பண்ண படிவத்திலேயே ஒரு காலம் கொடுத்துருக்காங்க. பீகார் அவர்கள் எஸ்ஐஆர் படிவத்தில், திருத்தப்பட்ட வாக்காளர் படிவத்தில் பீகார் மக்களுக்காக ஒரு போர்ட்டே இருக்கு. அதுக்குள்ள உள்ள போனீங்கன்னா அவர்களுடைய அத்தனை பேர் ஊர் இருக்கு. அவன் நாட்டில் எங்க வேணாலும் ஓட்டு போட்டுக்கலாம்னு கொண்டு வந்துட்டாங்க. நான் என்ன கேட்க வரேன்னா, பீகார் மட்டும்தான் புலம்பெயர்ந்து இங்க வேலைக்கு வந்திருக்கானா? ராஜஸ்தான்ல இருந்து வரலையா? மத்திய பிரதேசத்துல இருந்து வரலையா? ஆந்திரால இருந்து வரலையா? கர்நாடகால இருந்து வரலையா? இல்ல வேறு பிற குஜராத்ல இருந்து வரலையா? எத்தனை ராஜஸ்தானிகள் நமக்கு தெரிஞ்ச நண்பர்களா இருக்கிறாங்க, இங்க பல ஆண்டுகள் இருக்காங்களே, அவங்க எல்லாம் புலம்பெயர்ந்தவர்கள் இல்லையா? அந்த எஸ்ஐஆர் கிடையாது அவங்களுக்கு, அங்க இங்க வாக்கு போடுறாங்கல்ல அவங்க. அப்ப அவர்களுக்கு ஏன் ஒரு போட்டு இல்லைன்னா, இந்த நோக்கம் இப்ப வந்திருக்கிற தேர்தல் கமிஷன் ஆணையர் அந்த அந்த ஞானேஷ் அவர் வந்து ரொம்ப தெளிவாக தமிழ்நாட்டில் நீ எங்களை கால உணவே முடியாதுன்னு சொல்றியா? அவர் RSS பின்புலம் கொண்டவர். நீ கால உணர முடியாதுன்னு சொல்றியா? நான் பார் உன்னுடைய அரசாங்கத்தை மொத்தமாக முடிச்சு விட்டுட்டு அடுத்த வேலை பார்க்கறனா இல்லையா பாருன்னு ரொம்ப தெளிவாக வேலை பார்க்கிறாரு. அதற்கு துணை போய்கொண்டிருக்கிறது யாருன்னா, ஒரு பக்கம் வந்து அதிமுக, அது அடிமை அதிமுக. இன்னொரு பக்கம் வந்து விஜய் வந்து நான் தனித்திருப்பேன் சொல்றதுக்கு ஒரே ஒரு பலம், தேர்தல் கமிஷன் நமக்கு சாதகமா இருக்கும். விர்ச்சுவல் வாரியர்ஸ் சொல்றாருல, எந்த கட்சி தலைவனாவது இப்படி சொல்லுவானாங்க? விர்ச்சுவல் வாரியர்ஸ் தயாரா இருங்க, போருக்கு தயாரா இருக்கு சொல்றாராம். என்ன போரு? எல்லாரையும் கூட்டி சேர்த்து கூட்ட நெரிசலாக்கி சாவடிக்கிறது, இதுதான் போர். இதில் இன்னும் ஒரு மேட்ரு என்னன்னா, இங்கே வந்து ஒரு பெரிய கேம் ஒன்று ஆட்டார். இது என்னன்னு நான் ஃபுல்லாக விசாரித்ததுக்கப்புறமா அந்த கேம் ஆடினதே வந்து டிவிகே உடைய ஐடிவிங்க ஆடிருக்காங்க. என்ன ஐடிவிங்கன்னா, இவங்களா கிளப்பி விட்டது என்னன்னா, இவங்களுக்கு ஒன்று தாவேக்காக்க தனியாக நிற்கணும், ஓகேவா? இல்லைனா பிஜேபியோட தான் போகணும், அவன் தலையெழுத்து வேறு எதுவும் இல்லை, ஓகேவா? ஏடிஎம்கேவோட போகிறானோ இல்லையோ, ஏடிஎம்கே தனியாக நின்னாலும் அவங்க வந்து இவனை நம்பலாம், அவங்களுக்கு வர ஓட்டு அவங்களுக்கு வந்துடும். பிஜேபி இவங்க நம்பலாம், இவங்க வேணால் பிஜேபியை நம்பலாம். இதுதான் டிவிக்கு அவங்களுக்கும். ஒன்னே ஒன்று கிளப்பி விட்டான், என்னடா ஓட்டு நம்ம ஸ்ப்ளிட் பண்ணோம் அப்படின்ட்டு. இவன் என்ன இவங்க டிவிகேவோட ஐடி விங் பண்ணாங்கன்னா, காங்கிரஸோட தாவேகா கூட்டணி இவங்க 2 பேருக்கும் பேச்சுவார்த்தை நடக்குது. இவங்க தான் நான் இதை பற்றி நமக்கு தெரிஞ்ச சோர்ஸ் மாதிரி டெல்லியில் கில்லிலலாம் அந்த காங்கிரஸ் சர்க்கிள் இருக்குது விசாரிச்சிருக்கான். அப்படிப்பட்ட ஒரு இதுவே கிடையாது அப்படின்ட்டாங்க. டிஎம்கேவும் காங்கிரஸும் சாலிடாக ஒன்றா தான் இருக்கிறாங்க. அவங்களுக்கு சீட் ஷேரிங் எதனா பேச்சுவார்த்தை நடத்திக்கலாம் வழியே அவங்க. ஏன்னா ராகுல் காந்தியை பொறுத்த வரைக்கும் இங்கே இருக்கிற 40 MP விட்டு கொடுக்க மாட்டார். ஆமாம். ஏன்னா இந்த 40 MP தான் அவருக்கு பெரிய பலம். ஒரு சிங்கிள் பார்ட்டி வந்து அவ்வளோ வச்சிருக்கிறது இங்கே முனைவனே தான். அப்படி இருக்க ஒரு சூழலில் வந்து இவங்கள கைட்டு விடுமா? இப்போ இப்படி பண்ணி விட்டுட்டா இவங்க 2 பேருக்கு சிண்டு முடிச்சு விட்டா ஸ்ப்ளிட் ஆகிடுச்சுன்னா, இவர் என்ன நினச்சிட்டாருன்னா, ஸ்ப்ளிட் ஆகிடுச்சுன்னா நமக்கு தனியாக இருக்கும். ஒன்று நம்ம இப்படி கேம் ஆடி விட்டுட்டா, ஒன்று அவங்க தலையெழுத்து காங்கிரஸ் நம்மளை நம்பி வரணும், இல்லைன்னா நமக்கு தனியாக ஓட்டு விழுவுமே அப்படின்ட்டார். இதை ஸ்ப்ளிட் பண்ணலாம் அப்படின்ற ஒரு கேமு அது எங்கேயுமே வேலைக்கு ஆகாது. எவ்வளோ ஒரு கீர்த்தனமான வேலை. தேசிய கட்சியை பொறுத்த வரைக்குங்க மாநிலத்தில் 1000 கருத்து சொல்லலாம்,
மாநில 1000 கருத்து சொன்னாலும் மக்களுடைய மன ஓட்டத்தை தெரிஞ்சுதான் முடிவெடுப்பாங்க. நீங்க இதுக்கு ஒரு உதாரணம் சொல்றேன். தாவேகாக்கு ஒரு 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 பெரிய விஷயங்கள் வந்து செஞ்சுட்டு இருக்காங்க. அவங்களுக்கு இருக்கிற அந்த விர்ச்சுவல் வாரியர்ஸ் குரூப்பும் அந்த இருக்கிற ஐடிவிங்கும் சேர்ந்து குறிப்பா 2 பேர் அதுல வேலை செய்றாங்க. ஒன்னு வந்து ஆதவ், அவங்களுக்கு தெரியும். ஆமா. அப்புறம் உங்க நண்பன் ஜெகதீஷ், நண்பன் தானே? நண்பன்லாம் கிடையாது. போன் நம்பரே வந்து நீங்க தூக்கிட்டீங்களா? அவர் பிளாக் தூக்கிட்டானா? அவன் என் தம்பி தான். நான் அவனை எந்த காலத்துல விட்டு கொடுக்க மாட்டேன். ஜெகதீஷ் இருக்கான் இல்லையா, அவன் நிறைய செலவு பண்ணி அவன் ஒரு குரூப் வச்சிருக்கான். அதுல பல பேர் நமக்கு தெரிஞ்சவங்க தான். அவர்கள் என்ன விஜய்க்கு முட்டு கொடுத்துட்டே இருக்கணும். அவங்களுடைய நோக்கம் என்னன்னா, விஜய் மாதிரி உத்தமர் உலகத்திலே கிடையாது, விஜய் மாதிரி நல்லவர் உலகத்திலே கிடையாது. விஜய் வந்து கடவுள், பரமாத்மா. அவரை பார்க்க வந்து செத்தா கூட 20 லட்சம் கொடுப்பார், அள்ளி கொடுப்பார் காசை, சும்மா கிடையாது, ஆதவ் கிட்ட புடுங்கியாவது கொடுப்பார் அப்படின்னு ஒரு நரேட்டிவை செட் பண்ணி வச்சிருக்காங்க. இந்த நரேட்டிவ் மக்கள்கிட்ட போய் எப்படி சேருதுன்னா, இப்போ நான் வந்து நீங்க கேட்டீங்க சேலத்துல வந்து ஏன் டிக்கெட் போட்டு கேன்சல் பண்ணீங்கன்னு, அது நீ கிண்டலுக்காக கேட்டீங்கன்னா கூட உண்மை என்னன்னா, சேலம் வந்து ரொம்ப மிக முக்கியமான முக்கணிகளில் மிக முக்கியமான கனி மாங்கனி. சேலத்து மாம்பழம்ன்றது ரொம்ப ஃபேமஸ்ங்க. ஸோ அந்த மாதிரி வந்து இனிமையான மக்கள் இருக்கிற அந்த சேலம் மக்கள்கிட்ட இந்த மாதிரியான ஒரு நபர் அங்கே போறாருன்னும் போது நான் வந்து எனக்கெல்லாம் என்னன்னா, அந்த சேலம் மக்களே நீங்க தயவுசெய்து கொஞ்சம் உஷாரா இருங்க, ரொம்ப கவனமா இருங்க, உங்க பிள்ளைங்க கிட்ட சொல்லி வைங்க. அவர்கள் ஆர்வத்தில் நான் போய் நடிகனை பார்க்க போறேன்னு கிளம்புனா, உங்க ஆண் பிள்ளையா இருக்கலாம், பெண் பிள்ளையா இருக்கலாம், அல்லது நீங்களே கிளம்பி போகணும்னு ஆசைப்பட்டாலும் தயவு செய்து கவனமா போங்க. போகும்போது உங்களுக்கு உண்டான எல்லா பாதுகாப்பு விஷயத்தையும் எடுத்துக்கிட்டு போங்க. பல மணி நேரம் காக்க வைக்கப்படலாம். நீங்க பல மணி நேரம் வந்து உணவு, நீர், இயற்கை உபாதைகளை போக முடியாத அளவுக்கு மாட்டிக்கலாம். ரொம்ப கேர்ஃபுல்லா இருங்க. நடிகன் தான், நடிகனை பார்க்கறதுக்கு அங்கதான் போய் பார்க்கணும் அவசியம் இல்லை. அவனால் உங்களுக்கு ஒரு பாதகம் வந்தால் அவனுக்கு எந்த கவலையும் இல்லை. அதே கேரவானுக்குள்ள உட்கார்ந்துட்டு தப்பிச்சு ஓடி போய் 30 நாள் பதுங்கிடுவான். போன முறை கரூரில் நடந்த மாதிரியே எதுவும் சம்பவம் நடக்கக்கூடாதுன்னு நம்ம விரும்புறோம். ஒருவேளை இதே மாதிரியே அங்க கும்பல் வந்ததுன்னா இவனுக்கு எந்த கவலையும் இல்லை. உங்களுடைய குடும்பத்தில் ஒரு இழப்பு ஏற்பட்டால் அந்த இழப்பின் வலி காலத்துக்கு உங்களுக்கு இருக்கும். ஆனா இவனுக்கு எந்த கவலையா இருக்கா பாத்தீங்களா? 41 பேர் மரணங்கள் நடந்த பிறகு 1 மாசம் கூட ஆகல, அவங்கள கூப்பிட்டு அந்த மன்னிப்பு கேட்டேன்னு சொன்ன பொய் நரேட்டிவ் கூட அந்த ஈரம் காய்வதற்கு முன்னாடி தளபதி கச்சேரின்னு ஆட்டம் போடுறவன, பாட்டு பாடுறவன, அந்த படத்தை வந்து ப்ரமோட் பண்றவன, அந்த படம் இப்ப வரலன்னா யார் அடிச்சா? இந்த மாதிரி கேடுகட்ட ஜென்மா திருப்பி உங்க ஊருக்கு வருது, அந்த வண்டியிலேயே வருது. மொத்தமா யமதர்மராஜாவை பத்தி ஒரு கதைலாம் சொல்லுவாங்க, நம்ம யாரும் பார்த்தது இல்லைங்க. அப்படி ஒரு கற்பனை கதாபாத்திரமா நிஜமா இருக்காரெல்லாம் தெரியாது. பாசக்கயிறை வீசிக்கிட்டே வர மனிதர். அவர் ஒரு வாகனத்துல வருவார். அந்த வாகனத்துல இப்ப அட்வான்ஸ் டெக்னாலஜியோட சிசிடிவி செட்டப்போட ஒரு வாகனம் வரப்போகுது. அந்த வாகனம் தான் விஜயனுடைய கரூர்ல 41 பேரை பலி வாங்கி 200 பேருக்கு மேலான மக்களை நசுக்கிய ஒரு கொடூர வாகனத்தை எடுத்துன்னு தான் வருவார்னா, காவல்துறை அந்த வாகனத்தை அனுமதிக்க கூடாது. மக்களே நீங்க உஷாரா இருங்க. இப்ப கேளுங்க. இல்ல காவல்துறை அனுமதிக்காததுலாம் அவரோட உரிமை. பாவம், அவர் போய் எதோ நடத்துறாரு. போய் கோர்ட்டு போய் வாங்க சொல்லுங்க. திரும்பி ரோட் ஷோ இவன் பண்ணுவாங்க. இவனுக்கு வேலை என்ன தெரியுமா? தமிழ்நாட்டை சீர்கெடுக்கணும், தமிழ்நாட்டுல அமைதியை வந்து கெடுக்கணும், மக்களை ஒண்ணுமில்லாம ஆக்கணும், மக்களை வச்சுக்கிட்டு தான் பெரிய தலைவரா காமிக்கணும். கூட்டணும், கூட்டத்தை தானா வர கூட்டம் இல்ல, கூட்டுகிற கூட்டம். எப்படி இந்த சினிமாவெல்லாம் வந்து காசு கொடுத்து அதே மெத்தட்ல. ஏன்னா அதுக்கு உதாரணம் சொல்றேன். நாம எப்பவும் பொய் சொல்றது இல்ல. உதாரணம் என்ன சொல்றேன்னா, சமீபத்துல வந்து இந்த அறிவிலி வீட்டு பக்கத்துல ஒரு எஸ்ஐஆர் போராட்டம் ஒண்ணு பண்ணாங்க. இதே கும்பல், இந்த தகவல் வெற்றி கழகம் இருக்குல்ல, ஓ அப்படி சொல்லிட்டேனா, இந்த தமிழக வெற்றி கழகம் இருக்குல்ல, இந்த கட்சி வந்து ஒரு ஆர்ப்பாட்டம் அறிவிச்சது எஸ்ஐஆர் குறித்து. வழக்கமா எந்த அரசியல் கட்சியும் இந்த மாதிரி ஆர்ப்பாட்டங்களை அறிவிச்சாங்கன்னா, எந்த ஆர்ப்பாட்டமா இருந்தாலும் மாநிலம் தழுவிய ஆர்ப்பாட்டம்னு அறிவிக்கிறாங்கன்னா, நிச்சயமாக அந்த கட்சி தலைவராக இருக்கிறவர் ஏதோ ஒரு இடத்துல அவர் போய் மைக் பிடிச்சி பேசுவார். உதாரணத்துக்கு நீங்க வந்து திமுக எடுத்துக்கிட்டீங்கன்னா, முதலமைச்சர் ஒரு இடத்துல பேசுவாரு, துணை முதல்வர் ஒரு இடத்துல பேசுவாரு, அமைச்சர்கள் ஒரு இடத்துல பேசுவாங்க. அதிமுக எடுத்தீங்கன்னா எடப்பாடி ஒரு இடத்துல பேசுவாரு, அந்த அமைச்சர்கள் முன்னாள் அமைச்சர் ஒரு இடத்துல பேசுவாரு. இவங்க எல்லாருமே தலைவர்களா இருக்கிறவங்களே போய் மைக் பிடிச்சி பேசுவாங்க. தான் வீட்டுல இருந்து 1.5 கிலோமீட்டர் நடக்குது ஒரு நிகழ்ச்சி. வீட்டுல உட்காந்து படுத்து தூங்குறானா, வீட்டுல உட்கார்ந்தானா, எப்படிங்க தனியா ஒரு மனுஷன் வாழ முடியும்? அந்த ஆர்ப்பாட்டத்துக்கு பெரிய கூட்டத்தை வந்ததா காமிக்கிறாங்க. பெண்கள்லாம் வந்தாங்க. பரவாயில்ல, இளம்பெண்கள்லாம் ரொம்ப ஆர்வமா, அரசியல்ல ரொம்ப ஆர்வமா இருக்காங்களேன்னு நான் அந்த ஆர்ப்பாட்டத்தில் பார்த்துட்டு இருந்தேன். அப்ப ஊடகம், நான் இல்ல, பல ஊடகங்களை சேர்ந்தவங்க, முன்னணி ஊடகங்களை சேர்ந்தவங்க அவங்ககிட்ட மைக் நீட்டுறாங்க. அம்மா இந்த எதுக்குமா வந்தீங்க, இது என்னத்துக்காக வந்திருக்கீங்கன்னு கேட்டா அதுங்க என்ன பதில் சொல்லியிருக்கணும்?
நான் இப்படி என்ன சொல்லிருக்கணும்? SIR வந்து எங்களுக்கு எதிரானது, எங்க வாக்குகளை திருடுறது அப்படிதானே சொல்லிருக்கணும். அதுங்க என்ன தெரியுமா சொன்னிச்சு பதில்? நாங்கள பதிவு இருக்குங்க, வீடியோ ஆதாரமே இருக்கு. அது சொல்லுது, அண்ணா விஜய் அண்ணா வராருன்னு சொன்னாங்க, விஜய் அண்ணா வருவார், அவரை பார்க்க வாங்கன்னு கூப்பிட்டாங்க, அதனால நாங்க கிளம்பி வந்தோம், சும்மா வரல, அண்ணாவை பார்க்கறது தான் வந்தோம். அப்போ உன் நோக்கம் என்ன? விஜய் வருவாருன்னு பொய் சொல்லி மக்களை கூட்டிருக்கீங்க. விஜய் அங்க வரல, 1.5 கிலோமீட்டர்ல தூங்கிட்டு இருக்காப்ல. அவர் தூங்கினாரா இல்லையான்னு தெரியாது, நம்ம குற்றச்சாட்டு தூங்குறாரு, அவரு வீட்டுக்குள்ளே பதுங்கி இருக்காரு. இப்ப நீங்க சொல்றதை பார்த்தா போலிங் பூத்துக்கும் விஜய் வர்றாருன்னு சொல்லிட்டு ஓட்டு குத்து வாங்கிட்டாங்கன்னா அப்புறம் ஜெயிச்சிருவாரு. அங்க வந்துதான் வேடிக்கை வரலன்னு போயிடுச்சுங்களே எல்லாமே. அங்க என்ன கோஷமா போடுச்சு? அப்ப இங்கே அதே மாதிரி தான். நீங்க வாங்க, நீங்க என்னதான் பால் போட்டாலுங்க இதுங்களுக்கு ஆட தெரியாதுங்க. பால் பொறுக்கி போற வர்றது கூட பால் கரெக்டா வர்றது எங்கேயோ போயிட்டு தேடின்னு கிடக்குதுங்க. யூ மீன் ஆட தெரியாதுக்கு மேடை கோணல் அப்படி? அவ்வளவுதான், ஆட தெரியாத மேடை கோணல்ன்ற மாதிரி. அதுதான் இதுங்க. நீங்க கூட்டம் வரும் எப்படி வரும்னா கூட்டினா வரும். நடிகனை பார்க்க யாரும் கிங் காங்க போனா கூட கூட்டம் வருங்க. வடிவேலுக்கு வராத கூட்டமா? மன்சூர் அலிகான் வந்தா சரியான கூட்டம் வருது இல்ல? அந்த கூட்டம் எல்லாம் ஓட்டா மாறாது. அவர் என்ன பேசுறாரு கேட்டு அவருக்காவது கொஞ்சமா அரசியல் தெரியும். அவரு கூட நீ புலம்பிட்டாராங்க. 2 நாளைக்கு முன்னாடி பிரஸ் மீட் ஒன்று வச்சிருக்காரு. விஜய் கோசம் இவ்வளவு பேசினேன், ஒரு நன்றி கூட இல்லை, எனக்கு ஒரு தேங்க்ஸ் கூட சொல்ல. ஆமாங்க அப்படின்ட்டு ரொம்ப அவர் வந்து 41 பேர் மரணம் சம்பந்த நேரத்துல விஜய்க்கு அவ்வளவு சப்போர்ட்டிவா பேசினாருங்க. துப்பாதது தான் மிச்சம். இப்ப இந்த வாட்டி பேசும்போது என்ன மானாவுக்கு அரசியலுக்கு வரேன்னு கேட்டாரு. மானான்றதா அவர் ரொம்ப கேவலமா சொன்னாரு. நான் டீசெண்டா மரியாதையா சொல்றேன். எப்படி தற்குறிய மாத்தி அறிவியலில் மாத்தணும் அந்த மாதிரி நான் சொல்றேன். நீங்க அதுல டெக்னிக்கா நீங்க ரொம்ப அட்வான்ஸ்டு பர்சன், நீங்க அதுல இன்டெலிஜென்ட் வேற, நீங்க அறிவியலி அப்படின்லாம் மாத்தீங்க. சரி டைம் வேற ஆகுது. அரசியல நான் ஒண்ணு சொல்லிக்கிறேன்னு நினைக்கிறேன். இதெல்லாம் நம்பி நீங்க போனீங்கன்னு வச்சுங்களேன், ரொம்ப ரொம்ப கஷ்டம். தெளிவா ஒரு விஷயத்த புரிஞ்சுங்க. வருகிற தேர்தலில் தாவேக்காவா இருக்கட்டும் அல்லது யாராக இருந்தாலும், எந்த அரசியல் கட்சியா இருந்தாலும், நீங்க நிற்பவர்கள் யாருன்னு பாருங்க. இந்த மாநிலத்துக்கு எது நன்மைன்னு பாருங்க. மாநில உரிமைகளை மீட்டெடுக்கிற கட்சி எதுவோ அந்த கட்சிக்கு வாக்களிங்கன்னு தான் என்னுடைய ஒரே விஷயம். இல்லை நீங்க இதெல்லாம் சொல்றீங்க, ஆனா ஒண்ணு வாக்களிக்கிறதுக்கு யாருக்கு இஷ்டம் இருக்கோ அடிக்கணும். ஆனா வாக்களிக்கிறவங்க கண்டிப்பா வந்து தாவேக்காக்கு வாக்களிப்பாங்கன்ற ஒரு நம்பிக்கை இருக்கு அவங்களுக்கு? இல்லைங்க, அது வந்து எனக்கு அதுல ஒரு நம்பிக்கை இருக்கா இல்லையான்றது தேர்தல் கமிஷன் திட்டமிட்டு இயந்திரங்களில் ஏதோ தில்லுமுள்ளு பண்ணிட்டா தாவேக்கா வாக்கு வாங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு வெளியில பேசுவாங்க. நான் பேசல. ஆனா நீங்க கூட்டணியே வச்சுக்க மாட்டேன்றீங்களே. கூட்டணி வைக்கிறதுனால குழப்பத்தை ஏற்படுத்தி தானே பெரிய தாய்களோட வேலையா இருக்கு. ஆனா இப்ப அமித்ஷா திமுக என்ன பண்றது போங்க. சொல்லுங்க. நீங்க வந்து அமித்ஷா எங்க இருக்காரோ அங்க அவர் செய்யறது மட்டும் தான் நடக்கும். அவர் என்ன முடிவு எடுக்கிறாரு? விஜய் என்னோட வரலனாலும் பரவாயில்ல, திமுகவை காலி பண்றதுல நீ பாட்டும் வேலை செய் தம்பி, உனக்கு உன் பின்னாடி உன்னை பாதுகாக்கிற அரணா நான் நிற்பேன் அப்படின்னு அவர் வந்து காத்துக்கிட்டு இருக்காரு. அதனாலதான் வந்து சிபிஐ என்பது ஒன்றிய அரசாங்கத்தின் பின்னாடி ஏன் ஒளிறீங்கன்னு ஒரு மாசத்துக்கு முன்னாடி பேசிவிட்டு இப்ப போய் யார் ஒளிஞ்சிட்டு இருக்கா? சிபிஐ பின்னாடி தாவேக்காவும் விஜய் தானே ஒளிஞ்சிட்டு இருக்காங்க. அப்ப அவரை காப்பாத்துறது யாரு? அமித்ஷா தானே, பாஜக தானே காப்பாத்துது. ஆனா ஒண்ணு பெருசா மின்னியாவது ஓரளவுக்கு இந்த இன்சிடென்ட் நடந்து 41 பேர் மரணத்துக்கு அப்புறம் கூட சரி விஜய் மேல கொஞ்சம் பரிதாபம்லாம் இருக்கிற மாதிரிலாம் இருந்துச்சு. அதெல்லாம் இல்ல, அதெல்லாம் கட்டமைக்க காசு கொடுத்து உண்டாக்குனது அதெல்லாம் இல்லைங்க, ஸ்ட்ரைட்டா அப்படின்னு. ஆனா இப்போ டோட்டலா காலி ஆயிடுச்சு. அந்த இந்த ஃபேமிலி ஆடியன்ஸ்லாம் சொல்லுவாங்க படத்துல, அந்த மாதிரி சில புதுசா வர நியூ ஓட்டர்ஸ்லாம் கொஞ்சம் வெறுப்பு தட்டிச்சு விஜய் மேல அப்படின்ட்டு. ஏன் காரணம் அப்படின்னா வந்து விஜயோட ஆட்களே வந்து நம்மளை போல யூடியூப் சேனல்ல வந்து பேசுறாங்களே, அந்த மாதிரி சேனல் வந்து பேசுகிற இடத்துல என்ன சொல்லியிருக்காங்க, நல்லா விஜயை பாராட்டி பேசுகிறாங்கன்னா தாவாக்கியவை பாராட்டி பேசுகிறாங்க. முடிச்சதுக்கப்புறம் அங்கேயே இருக்கிற ஆளுங்கிட்ட சொல்லுவாங்களா, என்னங்க பண்ணுறது, எங்கள் தலைவரை வச்சுன்னு ஒன்றுத்துக்கும் வரமாட்டேன், வீட்டை விட்டும் வெளில வரமாட்டேன், எதுவும் எதனா மாநாடு எதனா ஒன்று பண்ணணும், ஆர்ப்பாட்டம் பண்ணணும், இவர் சும்மா உட்காந்து எல்லாத்தையும் புஷியானது அனுப்புறாரு, இல்லை ஆதவர்ஜனா அனுப்புறாரு, இவர் எங்கேயுமே தலையே காட்டுன்றாரு. இப்போ எப்படி இருக்காரு, இவர் சிஎம் ஆகிட்டாரும் நாங்களாம் என்ன போய் பார்க்குறது, நாங்கள் என்னமோ விஜய் ரசிகராக இருக்கிறதுனால நாங்கள் கூட வந்து இந்த மாதிரிலாம் வந்து பேசிட்டு போகிறோம் அப்படின்னு அவங்களே சொல்லியிருக்காங்க. இன்னொன்று கடைசி ஃபைனல் பஞ்சு, ஃபைனல் டச் மட்டும் சொல்லிட்டு இந்த நம்ம இன்னைக்கு நிகழ்ச்சியை முடிச்சுக்கலாம். இன்னைக்கு நம்ம பேசிகிட்டு இருக்க இந்த நேரத்தில் இன்னைக்கு படம் ஒன்று ரிலீஸ் ஆயிருக்கு, பழைய படம், அவருடைய படம் ஒன்று, நண்பர்கள் ஃப்ரெண்ட்ஸ் படம் வந்து ரிலீஸ் ஆயிருக்கு. நண்பன் ஒரு படம் இருக்குது, அது இல்லை ஃப்ரெண்ட்ஸ்னு ஒரு படம். அந்த படம் ரிலீஸ் ஆயிருக்கு. இதுக்கு முந்தைய படங்கள் ரிலீஸ் ஆனால் ஒரு பெரிய கூட்டம்லாம் வரும். நான் எனக்கு தெரிஞ்ச சில அப்படின்னாங்களாமே, ஓட்ட கூட இல்லைங்க, வாங்கவே ஆளுங்க டிக்கெட்டுங்க, ஷோ பிரேக்குங்க, ஷோ பிரேக்கு, ஒருத்தம் கூட வரல. ஒரு பெரிய சென்னையினுடைய மிக பிரதானமான தியேட்டர், நடுநாயகமா சென்னை நடுநாயகமா இருக்க தியேட்டர்ல நான் வந்து அங்க இன்னைக்கு வேறொரு வேலையை அந்த பக்கம் போயிருந்தேன். நான் கேட்டேன், என்னடா எல்லாம் வந்து இல்லைண்ணா பூரா வந்து அவங்க எல்லாம் வேற ஒரு படம் போயிட்டு இருக்கு, அந்த படத்துக்கு தான் போறாங்க எல்லாரும்.
இந்த படம் அந்த தீயவர் கொலை நடுங்கன்னு ஒரு படம் வந்திருக்கு, அந்த படத்துக்கு நல்ல டிக்கெட் போகுது. அப்புறம் வந்து வேற சில படங்கள்லாம் வந்திருக்கு. இந்த படத்துக்கு வாங்கவே ஆள் இல்லைண்ணே, நீங்க சந்தேகம்னா பாருங்கண்ணே அப்படின்னு ஓப்பன் பண்ணி காமிக்கிறான். ஒரு டிக்கெட் புக் ஆயிருக்கு, 4 டிக்கெட் புக் ஆயிருக்கு. சென்னையில பல இடங்கள்ல டிக்கெட் தியேட்டர்ல ஷோவே இல்லை. பிரேக் ஷோ ஆனா அறிவிச்சிருக்காங்க, ஷோ பிரேக், ஆளே வரல. இதுதான் அவருடைய லட்சணம். இதே தான் தேர்தலில் எதிரொலிக்கும்னு சொல்லிட்டு விடைபெறுவோமா? நன்றி. நன்றி. நன்றி நேயர்களே.